இப்போ அண்ணாமலையெல்லாம் ஆஃப் ஆகிட்டாரு. உங்களையே என்னன்னு தெரியல, அவர் அப்படியே உங்களையே இவர் மிஸ்டர் ஜெகத் ரக்ஷகன் பாடுற மாதிரி ஆழ்வார் பாசுரம் மாதிரி பாடுறாரு அவர் எப்போ அண்ணாமலையாக இருந்துட்டு ஆழ்வார் பாசுரம் பாடுறாரு அவர். அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா ஸ்டெடியாக இருக்கும், ஓட் பேங்க் அப்படி இருக்கும். ஏன்னா இது கேட்டாங்களே அவர்கிட்ட, அவர் முதல்ல அவரை பற்றி நமக்கு நல்ல ஒப்பீனியனே கிடையாது ஸ்டார்டிங்லேருந்து. எனக்குலாம் நம்ம ஒப்பீனியன் அவருக்கு அவசியம் இல்லை, பட் எனக்கு கிடையாது. நான் நம்ம நியர்பை பர்சன்ஸ்கிட்ட சொல்லுவேன் சர்க்கிளில், அவரெல்லாம் பற்றி பேசாதீங்கப்பா. நான் இந்த யூத் இவங்களாம் இருக்காங்க, உதயாநிதி, விஜய், மிஸ்டர் அண்ணாமலையும் இருக்கிறதுனால அவங்க 3 பேரையும் நான் ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இவர் கொஞ்சம் ஏதோ இவரை நம்பி அவங்க ரீஜனல் லீடராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. பட் அந்த போஸ்டிங்லாம் சும்மா பூஸ்ட் எதோ குடிச்சிட்டு பண்ணிகிட்ருக்காரு. அது எப்போ வேணால் மாறும், அது ஒன்றுமே இல்லாமல் மாறுங்கிறத சொல்லிகிட்டு இருந்தேன். அது மாதிரி ஆச்சு. ஏன்னா அவரை அந்த இதுலேருந்து போஸ்ட்லேருந்து எடுத்தோடனே அவர் எப்படி வேணால் பேசுவார்னு ஆரம்பிச்சிட்டாரு.